காட்டை இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இப்படியே போனா நாம எப்படிதான் வாழறது? மரம் இருந்தாதானே மழை பெய்யும், மழை பெஞ்சாதானே எல்லா உயிரினமும் நல்லபடியா வாழும். ஆமா அரசே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கு வழி இருக்குது. ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு ஈடா 100 மரங்களை நடணும். என்ன கரடியாரே, என்ன நின்னுட்டீங்க? அரசே, அங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வருது. ஆமா, ஏதோ மிதந்து வருது. ஏதோ நரி மாதிரி இருக்கு. ஆமா, நரிதான் மிதந்து வருது. வாங்க போய் பார்க்கலாம். இருங்க, நானும் வரேன். ஓ, நிக்க கூட சக்தி இல்ல போல இருக்கே. எப்படி தண்ணில விழுந்தீங்க? என்ன இது, உடம்பெல்லாம் காயமா இருக்கே? காப்பாந்தனத்துக்கு ரொம்ப நன்றி கரடியாரே. நான் பக்கத்து காட்டுல தான் இருக்கிறேன். அங்க சில மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டு ராஜாவான சிங்கத்தை தாக்குச்சிங்க. சிங்கராஜாவுக்கு உதவி செஞ்சு என்னையும் அடிச்சு. இங்க நரியாரே, என் கூட வாங்க. உங்க உடல் குணமாகிற வரைக்கும் எங்க குகையிலேயே தங்கிருங்க. வாங்க. மிக்க நன்றி அரசே. குகை எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு இந்த கட்டு இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். மிக்க நன்றி அரசே. அது இருக்கட்டும், முதல்ல நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. நரியாரு, நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி ஓய்வெடுங்க. நாம காலையில பார்க்கலாம். ரொம்ப நன்றி கரடியாரே. அப்பாடா, சூரிய ஒளி உடல்ல பட்டாலே சுறுசுறுப்பு தான். என்ன காலங்காத்தாலேயே எழுந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது தானே? அரசே, தங்களோட உதவியாலும் அன்பாலும் நேத்து ராத்திரி நல்லா தூங்கினேன். உங்க உடம்புல அடிபட்ட காயம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா நடக்க முடியுதா? இப்போ நல்லா நடக்க முடியுது. அப்படின்னா வாங்க, வெளியே கொஞ்ச தூரம் காலார நடந்துட்டு வருவோம். தங்கள் உத்தரவு, வாங்க போலாம். வணக்கம் மகாராஜா. வணக்கம். சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. வாங்க, வெளியே கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோம். ஓ, கட்டாயம் மகாராஜா. வாங்க மகாராஜா, போகலாம். என்ன நரியாரே, உடல் நலம் எப்படி இருக்கு? ஆஹா, தாங்கள் செஞ்ச பெரிய உதவியால என்னோட உடல் நலம் ரொம்பவும் சரியாயிடுச்சு. ஆமா நரியாரே, உங்க கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு யாராவது இந்த காட்டுல இருக்காங்களா? இல்ல கரடியாரே, அப்படி யாரும் எனக்கு இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனி நாங்க தான் உன் சகோதரர்களும் நண்பர்களும். என்னோட பாக்கியமே பாக்கியம். என்ன உங்களோட நண்பனா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகாராஜா. என்ன கரையில இன்னைக்கு நண்டுகள் அதிகமா இருக்கே? என்ன நரியாரே, நண்டுனா உங்களுக்கு பிடிச்ச உணவாச்சே? ஆமா, நரியாருக்கு பிடிச்சமான உணவு மட்டும் இல்ல, அவர் உடல் நலத்துக்கு ஏத்த மருந்தும் கூட. நரியாரே, வேணும்னா நீங்களே போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம். சிங்கராஜாவே, மன்னிக்க வேண்டும், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதுக்காக தானே நிறைய இங்கேருந்து அங்க அனுப்புனீங்க. நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, சரியா அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நாம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். காரணம், அவங்க பழிப்பாவங்கள் செய்யறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. ஓ கரடியாரே, நீங்க எல்லாரையும் சந்தேகப்படுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. சரி, அதை விடுங்க. நீங்க குகைக்கு போய் நமது நண்பர்களை தயாரா இருக்க சொல்லுங்க. நாம வேட்டைக்கு போவோம். நாம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதோ அரசர் வராரு.
என்ன வேட்டைக்கு போறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆமா மகாராஜா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன கரடியாரே, வேட்டைக்கு புறப்பட எல்லாரும் தயாரா இருக்காங்களா? ஓ, இப்போதே புறப்படுவோம் மகாராஜா. கரடியாரே, எங்க நம்ம கூட வந்த நரியார காணோம்? இதோ வந்துட்டேன் மகாராஜா. நரியாரே, அதுக்குள்ள எங்க போனீங்க? மகாராஜா, வெளியே வானம் கருத்திருக்குது. இத பார்க்கத்தான் போனேன். அங்க பாத்தீங்களா? இப்படி மூளையில கருத்திருந்தா எப்ப வேணும்னாலும் மழை பெய்யும். அதனாலதான் இப்ப வெளியே போக வேணாம்னு நான் சொன்னேன். அப்படின்னா இப்ப வேட்டைக்கு போக வேணாம்னு சொல்றீங்களா? கோவப்படாதீங்க கரடியாரே, நம்ம நண்பர் நரியார் சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நரியார் சொன்னது எவ்வளவு சரியா போச்சு. ஆஹா, நரியாரே, என்ன அதிசயம்! நீங்க சொன்னபடியே மழை பெய்யுது. உண்மையிலேயே நீங்க பெரிய அறிவாளிதான். மகாராஜா, தங்களுக்கு உதவுறது என் கடமை இல்லையா? தோழர்களே, இன்றையிலிருந்து நமது நண்பர் நரியார என் மந்திரியா நியமிக்கிறேன். புதிய மந்திரி வாழ்க! புதிய மந்திரி வாழ்க! புதிய மந்திரி வாழ்க! எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ பாக்குற மாதிரி இருக்கே. ஒண்ணு இல்ல, நமக்கு தான் மனப்பிரமை. இல்லையே, ஏதோ சத்தம் வர மாதிரியே இருக்கே. என்ன நண்பரே, இந்த நடுராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல மகாராஜா, வெளியே சும்மா காலார நடந்து போனேன். தூக்கம் வரல, அதான். மகாராஜா, அங்க எதிர்பாராம ஒரு அதிசயத்தை பார்த்தேன். விடியறதுக்குள்ள அந்த அதிசயத்தை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, என்னோட வாங்க. சரி நரியாரே, நம்ம நண்பர்களை கூப்பிடட்டுமா? இந்த அதிசயத்தை முதல்ல நீங்க தான் பார்க்கணும், அப்புறம் தான் மத்தவங்களை கூப்பிடணும். சரி, நீங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்துட்டோம் மகாராஜா. மகாராஜா, இங்கேயே கொஞ்ச நேரம் நில்லுங்க. இதோ இப்ப அந்த அதிசயத்தை கொண்டு வந்து காட்டுறேன். என்ன இன்னும் நரியார காணோம்? என்ன செய்யறாரு? இது அந்த நரியோட சூழ்ச்சியா? சபாஸ் நரியார், உன் தந்திரத்தை மிஞ்சுறதுக்கு இந்த காட்டுல ஆளே இல்ல. உன்னோட விசுவாசத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நரியோட சூழ்ச்சியில நாம ஏமாந்துட்டோமே. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தாக்குங்க, சிங்கராஜாவை சின்ன பின்னமாக்குங்க. வாங்க, விடாதீங்க, சின்ன பின்னமாக்குங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சுத்தி வளைத்து தாக்குங்க. பின்னாடி போங்க, பின்னாடி வந்து பசங்களா, பின்னாடி போங்க. அல்ல அந்த பக்கமா போடுங்க. சுட்டுங்க, விடாதீங்க. அவங்க வரதுக்குள்ள ஓடிடுங்க, ஓடிடுங்க, தப்பிச்சுடுங்க. போங்க, ஓடிங்க.
கரடியாரே, சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆமா, இங்க நீங்க எப்படி வந்தீங்க? இரவு நேரத்துல தங்களுக்கு தெரியாம நரி வெளியே போயிட்டு வரத நான் பார்த்தேன். காலையில உங்களை பார்த்து சொல்லலான்னு குகைக்குள்ள வந்தேன். அதுக்குள்ள நரி உங்களை அழைச்சுக்கிட்டு வெளியில போயிடுச்சு. அப்புறமா நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லி அவங்கள அழைச்சுக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு.